எல்லா ப்ராஜெக்டும் பிரதீப் ஒரு அனல் மின் நிலையம் பீச் பக்கத்துல தானே இருக்கும். ஏன் வட சென்னையில இருக்க எண்ணூர்ல போய் வைக்கிறீங்க? பெசநகர்ல வைப்பீங்களா நீங்க? எல்லா முக்கியமான ப்ராஜெக்டும் நல்லா பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா அதை எங்க கொண்டு வராங்கன்னா, அதிகம் படிப்பறிவு இல்லாத, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, சாதை ரீதியாக ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்கள், மீனவர்கள் வாழ்ற பகுதியில தான் வைப்பீங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். இதே பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் யாரா இருக்கட்டும், அதானியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அமெரிக்கால ஆஸ்திரேலியா போய் இப்படி பண்ண மாட்டாங்க தெரியுமா? அங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அப்படியே அங்க வந்து அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை வேத புத்தகம் மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை போல அப்படி பேணி பாதுகாத்து எல்லாத்தையும் பண்ணுவான். ஆனா அதற்கே அங்க எதிர்ப்பு இருக்கு. ஒரு சின்ன ஏதோ ஒரு $1000 கைவிட்டு கொடுத்துட்டா தூக்கிடுவாங்க. ஆனா தமிழ்நாடு உனக்கு வந்து இளிச்சவாய். இங்கேயே இந்த டபுள் ஸ்டாண்டர்ட். இங்க வந்து நீ வந்து மீனவர் பகுதியை கை வைப்ப, மாணவர்கள் மீது கை வைப்ப, விவசாய நிலத்தை கை வைப்ப, கிரீன் கவர்ல கை வைப்ப. அப்ப குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? குரல் கொடுக்க வேண்டியவர்கள்லாம் குரல் கொடுக்காம இருக்கிறாங்க. இத்தனை நாள் களத்துக்கே வரலன்னு விமர்சனம் பண்ணப்பட்ட தலைவர் விஜய் அவர்கள் களத்துல வந்து குரல் கொடுக்கிறார். இதை நான் வரவேற்கிறேன்.